ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பால் கேக். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பால் நல்லா சுண்டணும் இல்லையா, அதனால் இப்போ நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துன்னு இருக்கேன். இந்த டம்ளரால் ஒரு 4 டம்ளர் பால் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் எந்த இது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டம்ளர்னால் இதனால் 2 டம்ளர் சர்க்கரை, அப்புறம் அதுக்கு தேவையான நெய் கொஞ்சம் ஒரு 50 to 75 கிராம்ஸ் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் ரொம்ப இதுக்கு தேவைப்படாது. அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் பேன். அதில் நான் 2 டம்ளர் பால் விட்டுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் அது முன்னாடியே கூட நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுன்னு கூட இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஆரம்பித்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அதனால நான் இப்போ உங்களுக்கு டைரெக்டாக காமிக்கிறேன். இதில் 2 டம்ளர் பால் விட்டுருக்கேன். கரண்டி போட்டு தான் இருக்கணும். நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதா இருந்தால் அடுப்பை பெருசாக வச்சுட்டு அது பொங்கும்போது சின்னது பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் வச்சுருக்கேன். ரெண்டுமே சைமல்டேனியஸாக கொதிக்கட்டும். இதுவும் கொஞ்சம் கொதித்து சுண்டி வரும், இதுவும் கொஞ்சம் கொதித்து சுண்டி வரும். அப்புறம் பார்க்கலாம். பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். பெருசில் வச்சேன்னா பொங்கும், அப்புறம் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வச்சு பக்கத்தில் இருந்து கிளறினா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். இப்போது இது நல்லா சுண்டி எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சுருந்த பால், அதுக்கப்புறம் அந்த பேனில் உள்ள பால் ரெண்டுமே சேர்த்து ஒன்றா பண்ணிட்டேன். இப்போ அது நல்லா இதுவாகிடுது. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெறுமை அந்த சர்க்கரை 2 டம்ளர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 4 டம்ளர் பாலுக்கு 2 டம்ளர் சர்க்கரை, அதை அப்படியே சேருங்கோ. அந்த சூட்டுலேயே அது உருகிடும். வேறு பாகோ எதுவுமே தேவையில்லை. இது பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே ஒழிய, மற்றபடி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். யார் வேணால் பண்ணிடலாம். இதை அது நல்லா உருகி வரட்டும். இன்க்ரீடியன்ஸும் அதுக்கு ஒன்றும் ரொம்ப தேவையில்லை. பால், சர்க்கரை, நெய், துளியூண்டு உப்பு லாஸ்ட்டில் போடணும். அப்போ தான் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிட்டு திருப்பி அது எல்லாம் நல்லா கொதிக்கணும். நான் இந்த சீரியல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பற்றில, திருப்பி பார்த்தா அது தொடர ஆரம்பிச்சிடும். சரி, இதோட இன்றைக்கி இந்த சீரியல் முடிஞ்சு போச்சு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் என்ன ஆகும்னா, அடுத்த வாரம் பார்த்தா திருப்பி தொடர ஆரம்பிச்சிடும். இது என்னடா முடியும் போல் இருக்கே அப்படின்னு நினச்சிப்போம். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இந்த பண்ணிகிட்டே இருக்கச்சு நடுப்புற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கிற வார்த்தை எனக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதோட முடிஞ்சுத்துன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் இன்னும் நிறையா இருக்கும். இது நம்ம யோசித்து ரெக்கார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நம்ம பேசும்போது என்ன வருதோ அது அப்படியே ஸ்பான்டேனியஸாக வரும். ஸோ லாஸ்ட்லேயும் சம்டைம்ஸ் டிப்ஸு இல்லை ஏதாவது இருக்கும். ஸோ கொஞ்சம் பாருங்க எல்லோரும். இந்த மாதிரி நல்லா வரும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம கலரிண்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அடி பிடிச்சி கீழே இந்த காந்தல் மாதிரி கலர் மாறி போயிடும். இது சம்டைம்ஸ் பாலை பொறுத்தது தான். சில சமயம் நல்லா வெள்ளையாக இருக்கும், போக போக கொஞ்சம் இந்த சூட்டில் கலர் மாறும். ரொம்ப உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சு மெதுவாக பண்ணணும். இது எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது என்னோட ட்ரேட்மார்க் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாள். ஏன்னா எந்த பண்டிகை பண்ணாலும் உடனே இந்த மில்க் ஸ்வீட் முதல்ல பண்ணிவிடும் அப்படின்னு எங்கள் ஆட்டில் சொல்லுவாள். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். நான் பண்ணுற ஐட்டமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆயின்ருக்கு. இதோட பக்குவம் என்னென்னா, நம்மளுக்கு இந்த மைசூர் பாகெல்லாம் புறப்புறன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் ஆகலையேன்னு வருத்தப்படாதீங்க. அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து அது செட் ஆகிடும். பட் ஆனால் ரொம்ப நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம்னா அது கொழன்னு ஆகிடும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஆத்தில் அந்த மாதிரியும் கேட்பா. ஏன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும். அதனால் சாக்லேட் பண்ணி தரியான்னு கேட்பா. ஸோ எப்படி இருந்தாலும் செலவழிஞ்சிடும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் இது நல்லா அந்த மைசூர் பாகு மாதிரி புறப்புறான்னு வரும் இல்லையா, அந்த டைமில் கொட்டிட்டு கொஞ்சம் ஆறின உடனே வெளில போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப ஆறி எடுத்துன்னா அப்புறம் புறப்புறான்னு போட வராது. இப்போ கொஞ்சூண்டு உப்பு, லைட்டாக துளியூண்டு உப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம். அடி பிடிக்காமல் வரும் உங்களுக்கு. ஒரு 50 கிராம் கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் தேவைப்படும் இதுக்கு, அதுக்கு மேலே தேவைப்படாது. இந்த அப்படி கலரினா உங்களுக்கு அதில் ஒட்டாமல் வரும்.
இன்னும் நல்லா கலரணும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆன மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா பரன்னு வரணும். அப்புறம் தான் வந்து நீங்கள் எடுத்து தட்டில் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட்டு தயாராகிடுது. நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலரியாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்ததை எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். அது இந்த நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா இப்படி ஷேக் பண்ணினேன்னா அதுவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நம்ம வந்து வேறு எதுவும் போட்டு அமுக்க அதெல்லாம் வேண்டாம். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணினேன்னா உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், இல்லை மெல்லிசாக இருந்தால் ஓகே அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது நல்லா ஈஸியாக வரும். அவ்வளோதான். அது ஆறின பிறகு துண்டை போடணும். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். முக்கால்வாசி இதுவானோடனே போட்டுடணும். ஏன்னா அப்புறம் ரொம்ப வந்து இதுவாக போட முடியாது, அதுக்கப்புறம் கெட்டியாகிடுதுன்னா. அதனால் ஓரளவுக்கு இதுவானோடனே நம்ம போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது வெளில போட்டுடலாம். வரும் அப்படி ஈஸியாக அப்படி எல்லாம் எடுக்க வரும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கும்னு. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இது வந்து சாக்லேட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் எங்கள் ஆத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காகவே கேட்பா, அப்பா அந்த சாக்லேட் மாதிரி பண்ணி கொடுமா அப்படின்பா. ஸோ வந்து எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து கொட்டினோன்னா அந்த வெளில வந்துடும். அவ்வளோதான். ஒரு வாட்டி அது ஒன்றும் பெரிய கஷ்டம்னு இல்லை. சாதாரணமாக நம்ம எல்லா கேக்கும் கொட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி பரன்னு வந்தோடனே கொட்டிட வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா விட்டுட்டேன்னா அது நல்லா செட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்துடும். அவ்வளோதான். எல்லாமே நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும். நல்லா வந்து உடையும் உங்களுக்கு வந்து ஹார்டாலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மில்க் கேக் ரெடி ஆகிடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.